subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் நுரையும் காவியம் இறைவன் நுரையும் காவியம் எழுவும் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இரு இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, இன்று சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அதே போன்று இன்றைய நாளிலே திரு அவையானது புனித லூசி கன்னி மறைசாட்சியாக இறைவனுக்காக மரித்தவர். இதோ அன்னையை போன்றும் புனித லூசி இறைவனுக்காக தன்னையே அர்ப்பணித்து தன் உயிரையே தியாகம் செய்தார். அவருடைய விழாவை கொண்டாடும், நினைவை கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே இவரை போன்று இந்த திருவருகை காலத்திலே நம்மை நாமே பிறருக்காக நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து தியாகம் செய்ய சிறப்பான வரத்தை இத்திருப்பலியிலே வரம் வேண்டுவோம். இத்தூய திருப்பலியிலே பங்கெடுக்கும் தடையாக இருக்கின்ற குற்றங்கள், பலவீனங்கள், நம்மிடம் இருப்பதை பகிராத ஒவ்வொரு நிலையையும் நினைத்து பார்த்து அதை போன்று இயேசுவின் வருகையை தயாரிக்க இத்திருப்பலியை சிறப்பாக வர வேண்டுவோம். நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாம் வல்ல இறைவா, கண்ணியும் மறைசாட்சியுமான புனித லூசியின் மாட்சிக்குரிய பரிந்துரை எங்களுக்கு புதிய இதயத்தை தந்தரல உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் அவரது விண்ணக பிறந்த நாளை இன்று கொண்டாடி நிலையானவற்றை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 48, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 4 மற்றும் 9 முதல் 11. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீ வட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவரியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டுள்ளவர்களும் பேறு பெற்றவர். நாம் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 80. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் நாயரை செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திரும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். பின்னுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்ட வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வழித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை திருவார்த்தைகள் 10 தொடங்கி 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும்,
என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் வழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவதையெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவை வரவேற்போம். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இயேசுவை இந்த திருவருகை காலத்திலே நாம் அனைவரும் வரவேற்க திருவையானது நம்மை அழைப்பு விடுக்கின்றது. ஆம், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? இந்த விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். ஏனென்றால் இந்த விண்ணுலகத்தை, இந்த மண்ணுலகத்தை, அகில உலகத்தை படைத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு பெருவிழாவை இன்னும் 2 வாரங்களில் நாம் மகிழ்வோடு கொண்டாட நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நம்முடைய தயாரிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இப்போ இயேசுவை நான் வரவேற்க வேண்டும் என்றால் என்னுடைய மனதளவிலும் என்னுடைய செயல்பாட்டிலும் நான் உண்மையாக தயாரிக்க வேண்டும். வெறுமனே ஆடம்பரங்கள் அல்ல, வெறுமனே இந்த உலகம் தரும் பொருட்கள் அல்ல, வெறுமனே இந்த உலக காரியங்கள் அல்ல, மாறாக என்னிடம் ஒப்படைக்கப்பட்டபடியை சரியாக செய்வது, என்னிடம் வெறுப்பதை பகிர்ந்து கொள்வது, ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் பிறரிடத்திலே நாம் விதைப்பது. இதுதான் உண்மையாக நாம் இயேசுவை வரவேற்பது. ஆண்டவரின் வழியை ஆயத்தமாக்குங்கள். இன்றைய ரீடிங்கள் எல்லாம் எப்படி வரும்? ஒவ்வொரு நாளும் எப்படி ஆண்டவருக்கு வழியை ஆயத்தமாக்குங்கள், ஆண்டவரின் பாதையை செம்மையாக்குங்கள், மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், ஆண்டவருக்காக தங்களையே தயாரிங்கள், காலம் நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இவ்வாறாக இந்த காலத்திலே ரீடிங்லாம் எப்படி இருக்கும்? இவ்வாறாக இருக்கும். மனம் மாற வேண்டும், நற்செய்தியை நம்ப வேண்டும், கிறிஸ்துவின் வருகை சமீபத்தில் இருக்கின்றது, கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ரீடிங்லாம் இவ்வாறாக இருக்கும். அப்போ நான் எப்படி என்னுடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வரவேற்க முடியும்? இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கேரல்ஸ்லாம் போயில பார்த்தோன்னா எல்லா வீட்லேயும் குடில் அழகாக நேர்த்தியாக சீரியல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்கிறாங்க கேரல்ஸ் போகையில். அப்போ இந்த உள்ள குடிலில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்றால் அதற்காகத்தான் இந்த நாட்கள், இந்த 4 வாரங்களும் திரு அவை அழகாக வரையறுத்து கொடுத்திருக்கின்றது. கத்தோலிக்க திருவை மாதிரி எந்த திரு அவையும் இவ்வாறாக ஒவ்வொரு காலங்களையும் நம்மை நாம் தயாரிப்பதற்கு யாருமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம் கத்தோலிக்க திருவை ஆண்டவர் இயேசுவால் ஏற்படுத்த இந்த திருவையானது அழகாக நம்மை நாம் உடலளவிலும் மனதளவிலும் நம்முடைய அடையாளங்களிலும் நம்மை நாம் தயாரிக்க. ஏனென்றால் நான் வணங்கும் கிறிஸ்து உண்மையானவர், நேர்மையானவர், அவர் நல்லதையே மட்டும் செய்தவர். அப்போ அப்படிப்பட்ட இந்த கிறிஸ்துவின் விழாவை கொண்டாட போகும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்று, நல்லதையே கேட்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும். ஏனென்றால் நான் வணங்கும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய்மையானவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் தெய்வமாக, உலக இரட்சகராக, இந்த உலகை படைத்த ஒரே தெய்வம் அவர்தான், அவரை கொண்டிருக்கின்றான். அப்போ அவரை போன்று நல்லதையே சிந்திக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். 2வது, பகிர வேண்டும், உதவ வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் கால விழாவே கிஃப்ட், அதாவது கிஃப்ட் ஷேரிங்,
அதை கிஃப்ட் சரி நமக்குள்ளே பகிர்வது கிடையாது, பகிரலாம். இருந்தாலும் இல்லாதவரோடு யாரெல்லாம் திக்கற்று இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் உணவில்லாமல் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் புத்தாடை அணிய வாங்க முடியாமல் இருக்கின்றார்களோ, அவர்களோடு இடம் இருப்பதை உண்மையிலே பகிர்கின்ற பொழுது அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அப்படித்தான் நான் கிறிஸ்துவை வரவேற்க முடியும், அப்படித்தான் நான் இயேசுவை வரவேற்க முடியும். அப்படி என்றால் தான் நான் கிறிஸ்து என்னுடைய வீட்டில் பிறப்பார், என்னுடைய உள்ள குடில் பிறக்க வேண்டும். உள்ள குடில் பிறக்க வேண்டும் என்றால், இயேசு என் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால், நான் முதலிலே ஏழைகளை என்னுடைய இரு கண்களாக பார்த்து அவருக்கு வேண்டியதை என்னுடைய நிலையிலிருந்து நான் உதவி செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். இப்போ இந்த கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார். யாரெல்லாம் தேவையில் இருந்தார்களோ அவர்களை தேடி உதவி செய்தார். இப்போ அவரை போன்று நீங்களும் நானும் வாழ வேண்டும். மூன்றாவது, நன்மை செய்ய பிறரை தூண்ட வேண்டும். நம்ம மட்டும் நன்மை செஞ்சால் பத்தாது, என்ன செய்யணும்? பிறரை நன்மை செய்ய தூண்ட வேண்டும். அதற்கு முதல் நான் நன்மை செய்யணும், அதை பார்த்து தான் பிறர் நன்மை செய்வார். அப்போ அந்த நன்மை, அப்போ நான் செய்யும் செயல்பாடு எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஒரு கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும். அப்போ இதையெல்லாம் சிந்து பார்ப்போம். இன்றைய நாளிலே நான் இந்த திருவரை காலத்திலே இயேசுவை வரவேற்க, இயேசுவையின் இல்லத்தில் வரவேற்க, இயேசுவையின் உள்ளத்தில் வரவேற்க, இயேசுவை என்னுடைய குடும்பத்தில் வரவேற்க, இயேசுவை நான் பணி செய்யும் இடங்களில் வரவேற்க, இயேசுவை இந்த ஊரில் வரவேற்க, இயேசுவை இந்த உலகத்தில் வரவேற்க நான் என்ன செய்வேன்? என்னை நான் மாற்றிக்கொண்டு பகிர வேண்டும், நல்லவனாக மாற வேண்டும், அந்த நல்லதை பிறரும் செய்ய தூண்ட வேண்டும். அதற்கான வரத்தை சிறப்பாக இத்திருப்பலியிலே வேண்டுவோம். நம்மையும் நமது குடும்பங்களையும் பாலநேசு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உடையமானையை பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஈச்சதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எல்லாம் அல்ல இறைவா, மக்களின் இப்பலி ஏற்றுக்கொள்ளுமை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித லூசியின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ்வின் வாயிலாக முதுமாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதரோடும் வான்படையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு உயர்ந்த அருந்தையவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு விடுக்கின்றோம். திருமஞ்சொல்லியும் பொறிய தகுந்தனங்களை ஏற்றுக்கொண்ட இணைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ஒரு இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூய ஆவியார் தாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆரோக்கியரார் எல்லா திறனர் அனைவரோடும் மித்திர அன்பில் அறிபெறச் செய்தள்ளும். ஆண்டவரை, இந்த நேரத்தில் சிறப்பாக நாங்கள் அனைவரும் உம்மை போன்று வாழவும், நல்லதே செய்யவும், நல்லதே சிந்திக்கவும், உம்மை வரவேற்று
உமக்கு சித்தமான காரியங்களில் நாங்கள் ஈடுபட எங்களை தயார் செய்யும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். மேலும் எழுத்தலும் மீது நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமணங்களில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அப்படி கணதான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித லூசி, இவளை முக்குவதாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் இலை வாழ்வில் தந்தை பெற்றும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தினதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்ற யாதொரு கலக்கமின்றி யாதொரு துன்பமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தலுக்கும் எங்களுக்கும் அளித்தீர். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திறவின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதி மற்றும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இந்த உலகம் உடைய என்னாலும் நானும் கூட இருக்கிறேன் என்று சொன்னது அன்பு தெய்வம். இவரை நமது உள்ளத்தில் இல்லத்தில் நாம் பணி செய்யும் இடங்களில் நாம் படிக்கின்ற இடங்களில் வரவேற்று இவரை போல வாழ முயற்சி செய்வோம். இந்த அருமையான விருந்துகளை படுத்தினாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன்.
நல்லாயர் தம் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுத்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாம் அல்ல இறைவா, உம் திறவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித லூசியை ஆர்வமுடன் பற்றேறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதை அன்பத்தையே எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இத்திருவருகை காலத்தில் இயேசுவை உண்மையாக அன்பு செயல்களால் வரவேற்று அவரை போன்று வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.